எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எறா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்குங்க. தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா தக்காளி வதங்கணும். இப்போ மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் குழம்பா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியை நல்லா ஊற்றிக்கோங்க. ஒரு 15 to 20 minutes நல்லா வேக வைங்க. ரொம்பலாம் வேக வைக்காதீங்க. எறா ரொம்ப ஹார்டாகிடும். ஓரளவுக்கு இது பண்ணிக்கோங்க. இப்போ சுவையான எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். Subscribe